வெல்கம் டு மிதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான கோவக்காய் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இதை வந்து சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். தக்காளி சேர்த்து வந்து ஒரு சப்ஜி மாதிரி வந்து நான் இதை வந்து வதக்கி எடுக்க போகிறேன். இந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த க்ரீன் கலர் இருக்கிற கோவக்காய் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு வந்து வதக்கி வரணும். கோவக்காய் வந்து இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுருங்க. ஏன்னா கோவக்காயில் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா கசப்பு இருக்காது. நான் வந்து 450 கிராம், அதாவது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கோவக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டுங்க. இப்போ வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு பிஞ்ச் சோம்பு ஆட் பண்ணிவிட்டேன். காரத்துக்கு வந்து 3 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க. 1/2 கிலோ கோவக்காய்க்கு வந்து ஒரு 3லேருந்து 4 பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணோம். அப்போ தான் வந்து கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நான் ஒரு 3 தக்காளியும் அண்ட் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு பற்கள் வந்து ஒரு 4-5 பூண்டு பற்கள் வந்து முழுசாகவே அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் வந்து லேசாக வதக்கின உடனே நம்ம வந்து மசாலா பொடியெலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூடவே சக்தி மசாலா சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது கூடவே கொத்தமல்லி பொடி இருக்கும் இல்லைங்களா, தனியா பொடி, அது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளியில் வந்து குயிக்காக வந்து வதங்கி வந்துடும், அதுக்காக மட்டும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் பெருங்காயம் ஆட் பண்ண மறந்துட்டேங்க, அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த மசாலாவில் வந்து கருகி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி வந்து நீங்கள் வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். கரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா இந்த கோவக்காய் ரெசிபி வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து புளி வந்து நான் வந்து பிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேங்க. புளி வந்து முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சு அந்த கோவக்காய் வந்து ஒரு சேர்த்துக்கலாம். கிராமப்புறங்களில் வந்து வேலி ஓரங்கள் வந்து அந்த கோவக்காய் வந்து கிடைக்குங்க. அந்த கோவக்காய் வந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. நான் வந்து கடையில் கிடைக்கிற கோவக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ அதை தான் வந்து நான் இப்போ செஞ்சு காட்டிகிட்ருக்கேங்க. கிராம சைட் வேலியோரங்களில் இருக்கிற அந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா கசப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து புளி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய கரைச்சி ஊற்றி வைக்கணுங்க. இது வந்து கொஞ்சம் கசப்பு குறைவாக தான் இருக்குங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டேன். நல்லா அந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கோவக்காய் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு சப்ஜி லெவலுக்கு வந்து நான் வந்து இதை வந்து வதக்கி எடுத்துட்டேன். ஒரு 50 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுருணுங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கோவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் சாதத்து கூட வந்து சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வந்து தோசை கூடையும் நான் நைட் வந்து வச்சு சாப்பிட்டேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ரைஸ் அண்ட் கோவக்காய் கிரேவி, இந்த கோவக்காய் குழம்பு செஞ்சோம் இல்லைங்களா, அது வந்து நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது வந்து தக்காளி தொக்கு, கூடவே ரசம் அண்ட் தயிர். இப்படி ஒரு காம்போவில் வந்து உங்கள் வீட்டில் நீங்களும் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி வந்து இதுங்க. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணியும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். மறக்காமல் மிதுஸ் கிச்சன் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி